முத்துக்குமரன் அவர்களை மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிங் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னுவாங்க. ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இப்ப வந்து அருணை வந்து முத்து அவர்கள் வச்சு செய்தது. இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து முக்கியமா மைண்ட் கேம், சரிங்களா? மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இன்னைக்கு நடந்த விடயத்துல முத்து அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் அந்த மைண்ட் கேம் ஆடி இருக்காரு. சரியா வந்து அந்த செக்மேட் வந்து அருணுக்கு பிக் பாஸ் பண்ண ஃபேவரை தடுத்து நிறுத்தி இருக்காரு அப்படி என்பதை காமிச்சிருக்கு. இந்த விடயம் கண்டிப்பா நான் பார்க்கக்குள்ள முத்து அவர்களை வியந்து பார்க்கிறேன். பல தடவை வியக்க வைக்கிறாரு. அது நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன். இப்ப எவ்வளோ நடிகர்கள் வந்தார்கள். ஆனா இப்ப 50 வருஷமா இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஒரு நம்பர் 1 நடிகரா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த கடவுள் சக்தி. சரியா? நம்ம உள்ள நல்லா இருந்தா கடவுள் நமக்குள்ள இருப்பாரு. கடவுள் நம்ம கூட இருந்தா நம்மளை யாராலும் அசைக்க முடியாதுல்ல. அதான் மேட்டரு. இப்ப கடவுள் படைக்கும் போதே சில பேரை வந்து ரசிச்சு படைப்பாரு. நான் ஆரம்பத்தில் பல தடவை சொல்லியிருப்பேன், முத்துக்குமரன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த கான்வர்சேஷன் கூட தீபக் அவர்கள் சொல்றாரு என்ன நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. முத்து சொல்றாரு உன்னெல்லாம் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நீங்க யாருமே தீபக்கை நாமினேட் பண்ணல, என்ன ஒரு 3-4 பேர் நாமினேட் பண்ணுவாங்கன்னாரு. அதே மாதிரி 4 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ராணவ் வந்து அந்த ஒரு பிராங்க் முடிஞ்சு அடுத்த வீக் வந்து சொல்றாரு நான் போயிடுவேன் போல இருக்கேன்னு. முத்து சொல்றாரு நீ எல்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த தெளிவு அந்த கணிப்பு முத்துக்கிட்ட மட்டும்தான் அன்றைக்கு இப்ப இருக்க போட்டியாளர்கள்ல. இன்னைக்கு பண்ண சம்பவம் வந்து அதிர வச்சுது. என்ன அப்படின்னா ஜெஃப்ரி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் முத்து அவர்களை மேற்பார்வையாளராக நியமிப்பாரு. என்னைக்குமே இல்லாத அளவுக்கு உடனே பிக் பாஸ் வந்து சொல்வாரு அசிஸ்டன்ட் கேப்டனை வைங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா பிக் பாஸுக்கு முத்து அப்படி விட்டது பிடிக்கல. ஏன்னா முத்து ஸ்கோர் பண்ணக்கூடாது அப்படி என்பதான். ஆல்ரெடி எடிட்டர் வந்து முத்துவோட காட்சியில கட் பண்றான். அர்ச்சனா ஒரு பக்கம் இங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சரிங்களா? கேள்விப்பட்டேன் அர்ச்சனா வந்து விஜய் டிவிக்கு ஃபேவரட் அப்படின்னு. பிரியங்காவை பத்தி அவங்க தப்பா தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காண்டு வரைக்குள்ள அந்த அளவுக்கு அவங்க பிரியங்காவோட பெரியாளா அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு. மக்கள் வச்சு செய்யறாங்க, அதை விடுங்க. சரி, அப்படி இருக்கக்குள்ள ஒரு பக்கம் இங்க அர்ச்சனாவோட பிஆர், சௌந்தர்யாவோட பிஆர், ஜாக்லினோட பிஆர், டப்பா அருணோட பிஆர் அப்படின்னு அவங்க வந்து முத்துவை எப்படியாவது ஒழிக்கணும்னு பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இங்க முத்து வந்து மேற்பார்வையாளரான இப்ப அடுத்த 9வது வீக் போது சும்மாவே முத்து ஸ்கோர் பண்ணுவாரு. இதுல ஒரு பதவியை கொடுத்தா என்ன ஆறுது? அது ஒண்ணு. 2வது அருண் வந்து செல்ல பிள்ளை இல்ல, திருட்டு பிரியாணி தின்ற டப்பா அருண். அப்ப அவனுக்கு வந்து முத்து மேற்பார்வையாளரான அதெல்லாம் பண்ணல. முத்து கண்டுபிடிச்சிருவார்ல. விஜய் சேதுபதி என்ன செய்யாதத முத்து செஞ்சிருவார்ல, எக்ஸ்போஸ் பண்ணிடுவார்ல. அதனால சண்டை வரும் இல்ல. சண்டை வந்தா அருண் நார்மலாவே பேச மாட்டான். பேசுனா வந்து அடுத்தவங்களை கேவலப்படுத்துற மாதிரி தான் பேசுவான். பாயிண்டா பேச தெரியாது. ஏன்னா இது இல்ல. அப்ப இப்படி மாட்டுப்பட்டா எப்படி வார்த்தைகளை விட்டுருவான்? இன்னும் பேர் கெட்டு போயிடும். என்ன இனி என்ன இருக்கு கெட்டு போறதுக்கு? சோ அப்ப அருண், விஷாலு, தர்ஷிகா இதெல்லாம் அங்க ஃபேவரட். அருணோட கூட்டமும் அருணும் மாட்டுப்பட்டுரும். இந்த கேங் திருட்டு பிரியாணி கேங்கோட தலைவர் மாட்டுப்பட்டுருவா. முத்து வந்து இந்த பதவியில இருந்தாரு அப்படின்னா ஸோ உடனே வந்து பிக் பாஸ் வந்து உடனே சொல்றாரு ஜெஃப்ரி இது வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் வைக்கலாம் அப்படின்னு. பிக் பாஸோட பிளான் என்ன தெரியுமா? இப்ப வீக்கெண்ட்ல வந்து மக்கள் செல்வன் வந்து அருணை புகழ்ந்து தள்ளிட்டாரு. ஒண்ணுமே இல்லாத அந்த டப்பா அருணை ஏதோ மாதிரி காமிச்சிட்டாரு. அப்ப பிக் பாஸ் நினைச்சது வந்து எல்லாரும் அருணோட பேரை சொல்லுவாங்க. சோ அருணுக்கு வந்து இந்த பதவி கிடைக்கும். அப்ப ஜெஃப்ரியை டம்மி ஆக்கிடலாம், முத்துக்கும் இது பதவி கிடைக்காம போயிடலாம். அருணும் வந்து இஷ்டப்படி திருட்டு பிரியாணி தின்னலாம் அப்படின்றதுதான். அப்ப முதல்ல அந்த வாக்கெடுப்பு நடக்கக்குள்ள எல்லாம் நல்லா தான் போச்சு. முத்து வந்தாரு. முத்து வந்து அப்படியே மாத்தி விட்டாரு. சாட்சனோட பேரை சொன்னாரு. முத்துக்கிட்ட இருக்க பாயிண்ட் என்ன தெரியுமா? எல்லாருமே தங்களை நம்பாட்டியும் முத்துவோட கருத்தை நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முத்து இஸ் த ப்ரொஃபசர் அப்படின்னு. அதாவது அவர் நினைக்கிறது போல யாராலும் நினைக்க முடியாது. அவர் சொன்னார்னா சரியா இருக்கும்னு எதிரியை கூட நம்புறான். அதான் முத்துவோட திறமைன்றது. அவர்கிட்ட அந்த தெளிவு இருக்குன்னு நம்புறான். அப்ப அவன் முத்துக்குமரன் அவர்கள் இவங்க எல்லாமே ஏதோ இஷ்டத்துக்கு பேரை சொல்லுவாங்க, இல்ல விருப்பத்துக்கு சொல்லுவாங்க. பட் முத்து தேவைக்கு மட்டும் சொல்வாரு. அழகா பாயிண்டா சொன்னாரு. அப்ப அதை வந்து அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்ப அவங்க வந்து அப்படியே எல்லாரும் சாட்சியனால பேரை சொன்னாங்க. இங்க அருணுக்கு முத்து வச்சாரு செக்மேட். அருணுக்கு மட்டுமில்ல பிக் பாஸுக்கும், சரிங்களா? இதுதான்டா ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் பார்க்க புல்லரிப்பா இருந்துச்சு. முத்துக்குமரன் அவர்கள் இப்ப மட்டும் அருணுக்கு இந்த செருப்படி கொடுக்கல. போன முறை
போன கிழமை அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இது. அதில் வந்து ஆரம்பத்தில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாரும் யாருன்னு சொல்லக்குள்ள முதல் 4 பேர் இந்த சிவகுமார் அது உட்பட எல்லாருமே வந்து அருண்ற பேரை சொன்னாங்க. முத்து வாராரு. முத்து வந்து ஜெஃப்ரி சாச்சனோட பேரை சொல்றாரு. அவருடைய விளக்கமும் அவருடைய தெளிவும் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவர்கள் உணர்ந்துட்டார்கள், ஆமா இதான் சரி அப்படின்னு. போன வாரம் அந்த போரஸ் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இது சொல்லிக்குள்ள முத்துக்குமரனோட ஸ்பீச்சை மட்டும் பாருங்க, எல்லா கண்களும் காதுகளும் முத்துவை மட்டுமே பார்த்தது கேட்டுது. அப்ப அதுக்கப்புறம் முத்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சாச்சனா ஜெஃப்ரியை சொல்ல ஆரம்பிச்சார்கள். அங்கேயும் இந்த டப்பா அருணுக்கு செருப்படி கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்படி முத்துக்குமரன் அவர்கள் அவர் ஒரு மாஸ்டர் மைண்ட், கிங் ஆஃப் மாஸ்டர் மைண்ட் அப்படி என்பதையும், அவரை ஏன் ப்ரொஃபசர் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படி என்பதையும் வேற லெவல்ல உணர்த்தி கொண்டிருக்கார் மக்களே. சரிங்களா? நான் வியந்து ரசித்து பார்த்தேன் முத்துக்குமரன் அவர்களிடம். எப்பயுமே கடவுளோட இருப்பவங்களுக்கு, அம்மாவை மதிக்கிறவங்களுக்கு, உணவை மதிப்பவங்களுக்கு தனி சிறப்பு இயல்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முத்துக்குமரன் அவர்கள் விடயத்துல நான் ரசித்து பார்க்கிறேன். அவரை நான் ஒரு முறையுமே ஒரு பிக் பாஸ் போட்டியாளருக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விடயங்களை கத்திருக்கேன். முத்துக்குமரன் அவர்களிடம் நிறைய விடயங்கள் இந்த 9 வாரங்கள்ல நிறைய விடயங்கள் நான் அவரோட பார்த்து வியந்திருக்கேன், கத்துக்கொண்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த 8 சீசன்லையுமே டைட்டில் வின் பண்ண நபர்கள்ல முத்துக்குமரன் அதிசிறந்த ஒரு நபர். சரிங்களா? எல்லா விதத்திலும், திறமையிலும் சரி, நேர்மையிலும் சரி, கண்ணியத்திலும் சரி, பேச்சிலும் சரி, நடத்தையிலும் சரி, அவரை போல அவர் எல்லாரையும் விட ஒரு ஸ்டெப் மேல்தான் இருக்காங்க டைட்டில் வின் பண்ண நபர்கள்ல. சீசன் 7 விட்டுருங்க, சீசன் 7 வின்னரை நான் கணக்கடிக்கல. அந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் உண்மையான வின்னர் பிரதீப் ஆண்டனி. அந்த பிரதீப் ஆண்டனி போட்ட பிச்சை தான் இன்னொருத்தருக்கு வந்து அது போச்சுது. அதனால பிரதீப் தான் உண்மையான வின்னர். சரிங்களா? சோ ஓகே மக்களே, நீங்க இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் பண்ண சம்பவம் எத்தனை பேர் அதை பார்க்கக்கூடிய வியந்து ரசிச்சு பார்த்தீங்க? இல்ல இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப போய் ஹாட்ஸ்டார்ல பாருங்க, இல்ல எங்க பாத்தீங்களோ அங்க பாருங்க, உங்களுக்கு வியப்பா இருக்கும், வேற லெவல்ல கூஸ் பம்ஸா இருக்கும். இதெல்லாம் அந்த பாஷா படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த ரவுடிகளை அடிச்சோடனே மாணிக்கம், ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் வந்து பாஷா பாயா மாறுவாங்கல்ல, அப்ப அது இந்த நாடி நரம்புல எல்லாம் ஊறி போனோம்னாலாம் பண்ண முடியும்னு முத்துக்குமரன் மாஸ்டர் மைண்ட் அப்படி என்பதை திரும்ப திரும்ப காமிச்சுது. ஓகே மக்களே, தவறாம முத்துக்குமரன் அவர்களுக்கு ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போட்டுருங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் ஓட்ட போட சொல்லுங்க. முத்துவோட வெற்றி உலக தமிழர்களோட வெற்றி, நல்ல மனிதர்களோட வெற்றி. ஸோ முத்துவோட வெற்றி பல பேருக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும். பணக்கார வர்க்கம் தடை இருந்தாலும், அதிகார வர்க்கம் தடை இருந்தாலும், நம்ம கிட்ட திறமையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி உறுதி அப்படி என்பதை பல பேருக்கு பாடமாக உணர்த்தும். ஸோ முத்துக்குமரனுக்கு ஓட் போடுங்க, ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ்லையும் மறக்காம ஓட்டை வந்து போடுங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.